பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. அரியலூர் மாவட்டம் சன்னாசினூர் கிராமத்தில் வெள்ளாற்றில் மணல் எடுக்கின்ற பிரச்சனையில் அந்த கிராமத்தினுடைய இடுகாட்டை அகழ்ந்தெடுத்த காரணத்தினால் அதை எதிர்த்து ஊர் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் பொதுமக்களோடு பங்கேற்ற போது பதியப்பட்ட வழக்கில் இன்றைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானோம். சாட்சிகள் விசாரணை துவங்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் ஆஜரானோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த விதத்திலும் கணக்கில்லாமல் அவர்கள் மணல் குவாரி நடத்திய காரணத்தினால் பொதுமக்களின் போராட்டத்தின் போது பங்கெடுத்ததற்காக இந்த வழக்கு. அடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாசம் ஆகுது அவங்களுக்கு பணப்பணம். கிட்டத்தட்ட அவங்க பணமே போக்குவரத்து நிறுவனத்துக்கு ஒரு 3000 கோடி இருக்கிறதா சொல்றாங்க. ஊழியர்களுக்கு இவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க அரசு? அதை பற்றி 3000 கோடி அரசிடம் இல்லை. ஏற்கனவே கடந்த காலங்களில் அந்த பணம் எடுத்து செலவிடப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது அதற்காக அரசு அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது நம்முடைய முதலமைச்சர் தான் ஒவ்வொன்றாக தீர்வு கொடுத்து வருகிறார். பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4800 பேருந்துகள் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல புதிய பணியாளர்கள் 685 பேர் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற மாதத்தில் 3200 பேர் எடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்து இந்த துறை சீரமைக்கப்பட்டு வருகிறது. அதே போல கடந்த காலத்தில் பாக்கி இருந்த தொகையில் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையும் படிப்படியாக வழங்கப்பட இருக்கிறது. மத்திய அரசிடம் கடன் வாங்கினதுல பெரும்பாலான நிதி இந்த போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்பட்டது. ஒரு தவறான தகவல், யாரோ உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசிலிருந்து வாங்கின நிதியெல்லாம் இதெல்லாம் ஒரு இல்லை. தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து தான் இதற்காக நிதி வழங்கப்படுகிறது. இந்த துறையை பொறுத்தவரை இப்படித்தான். தனியார் பஸ்ஸுக்கு தனியார் பஸ்ஸுக்கு கிலோமீட்டருக்கு 52 ரூபா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு கம்மி இல்லை. எங்க கொடுக்குறாங்க? அதாவது அரசு பேருந்துகளை விழா காலங்களில் இயக்குகின்ற பொழுது கூடுதலாக பொதுமக்கள் சென்னையிலிருந்தோ இல்லை மாவட்ட தலைநகரிலிருந்தோ தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு முனைகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே கூடுதல் பேருந்து தேவைப்படுகிறது. கடந்த காலங்களில் வழித்தடம் அதிகமாக பயணிகள் ஏறாத பேருந்துகளை எல்லாம் மாற்றி பெருநகரம் சென்னையிலோ கோயம்புத்தூர் திருச்சி போன்ற பகுதியிலிருந்து இயக்குவது வழக்கமாக இருந்தது. இப்பொழுது அந்த சூழலை மாற்றி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்குகின்றோம். காரணம், மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்துவது இப்பொழுது அதிகரித்து வருகிறது. கடந்த காலங்களில் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணித்தாங்கன்னா இப்ப 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணிக்கிற அளவிற்கு முன்பதிவே அதிகரித்திருக்கிறது. அதே போல முன்பதிவு இல்லாத பயணங்களும் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு தீபாவளியின் போதும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் பயணிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். எனவே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு மாவட்டங்களில் உள்வழித்தடங்களில் ஓடுகின்ற பேருந்துகளை எடுத்து அங்கே இருக்கிறவர்கள் பாதிப்பவர்களுடைய அந்த சூழல் வராமல் இருப்பதற்கு தான் தனியார் வாகனங்களை ஒப்பந்த அடிப்படையில் அந்த நாட்களில் எடுத்து இயக்குகிறோம். இது அரசிற்கு நஷ்டம் கிடையாது, லாபமாகத்தான் இயங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கூடுதல் பணிச்சுமையோடு இயங்க வேண்டிய சூழல் பணியாளர்களுக்கு ஓட்டுநர் நடத்தினருக்கு இருந்தது. இப்ப அப்படி இல்லை. அவங்கவுங்க வழித்தடத்தில் இயங்குவதோடு அவர்களும் விழா காலங்களுக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. வடலூர்ல சர்வதேச மையம் பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு சார். அது அந்த துறை சம்பந்தப்பட்ட கைவிட்டாதான் எங்கேயுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கப்பட்டவர் பேருந்து நிறுத்தியதான் இல்லை. நீங்க குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட எந்த ஊர் உடனே போட்டுருக்காங்க. எந்த வழித்தடம் கண்டிப்பா சார். இப்போ அந்த கட்சிக்கு தான் வாக்குன்றாங்களா சார்? அது எப்படி சார் பாருங்க? ஏன்னா அது அந்த சர்வதேச மையத்தை கைவிடுறவங்க தான் இங்க வாக்குன்றாங்க.